Lesson 12, book back question number 12. Complete the following reaction. ஒரு கீட்டோன் கொடுத்திருக்காங்க அண்ட் ஒரு டயால், ரெண்டு ஆல்கஹால் குரூப் இருக்கிற ஒரு ப்ரோபேன். ஓகேவா? அப்ப இதுக்கு நேம் என்ன சொல்லலாம்? மீத் ஈத் ப்ரோப்யூட் பென்ட். பென்டேன் செகண்ட் கார்பன்ல கீட்டோன், சோ பென்டேன் 2O or 2 pentanone. அண்ட் இதோட நேம் என்ன சொல்லலாம்? மீத் ஈத் ப்ரோப். சோ ப்ரோபேன் 1 2 3, 1ல ஒரு ஆல்கஹால் இருக்கு, 3ல ஒரு ஆல்கஹால் இருக்கு. சோ ப்ரோபேன் 1,3 டைஆல். ஏன்னா ஒரு ஆல்கஹால் இருந்துச்சுன்னா OL சஃபிக்ஸ், அப்ப ரெண்டு ஆல்கஹால் இருக்கனால ப்ரோபேன் 1,3 டைஆல். பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கு. சோ இது ரெண்டையும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. சோ இத எழுதிக்கலாம் இன்னொரு டைம். CH3 CH2 CH2 C double bond O CH3 plus இந்த ப்ரோபேன் 1,3 டயால இதுக்கு கீழே எழுதிக்கலாம். இங்க OH ன்னு எழுதிக்கிறோம். நம்மளோட கன்வீனியன்ட்காக இப்படி எழுதுறோம் OH. இப்போ இந்த கீட்டோன்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் O அண்ட் இந்த ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து H2O எலிமினேட் ஆயிடும். சோ ரிமைனிங் இருக்கிற பார்ட் நம்ம சேர்த்து எழுதுனா முடிஞ்சது. CH3 CH2 CH2 C CH3. இப்போ இந்த கார்பன்ல இந்த O CH2 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 அண்ட் இந்த O ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா வரும். சோ O CH2 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 இதுல இருக்கிற ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு பாண்ட். சோ இது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கீட்டோன் மாதிரியான ஸ்ட்ரக்சர். சோ நம்ம இது என்ன சொல்லலாம்னா சைக்கிளிக் கீட்டால் அப்படின்னு நம்ம சொல்றோம் நேம். ஜஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன்ட் ரெண்டையும் அப்படியே நம்மளோட கன்வீனியன்ட்க்கு எழுதிக்கிறோம். சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பென்டேன் 2O எழுதிட்டோம். ப்ரோபேன் 1,3 டயால் அதை நம்ம கீழே எழுதிருக்கோம். பட் என்ன பண்றோம், இந்த OH வந்து நம்ம மேல வர மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த OH ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்தா H2O எலிமினேட் ஆக போகுது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ட்ரை HCl இருக்கும்போது நம்ம ரியாக்ட் பண்றோம், H2O எலிமினேட் ஆகும். ரிமைனிங் இருக்கிற பார்ட் அப்படியே சேர்த்து எழுதுனா முடிஞ்சு. இந்த கார்பன் டு இந்த ஆக்சிஜன் பாண்ட் ஒன்னு, இந்த கார்பன் டு இந்த ஆக்சிஜன் ஒரு பாண்ட். சோ இது ஒரு சைக்கிளிக் கீட்டால். சோ ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி டிஃபரெண்டா தெரியும் ப்ராடக்ட். ரொம்ப சிம்பிள் பார்த்துங்க. கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன்ட் இது ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட், செகண்ட் ரியாக்டன்ட். ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் இப்படி எழுதிட்டு செகண்ட் ரியாக்டன்ட் நம்ம C டபுள் பாண்ட் O நீங்க கீழே எழுதிருந்தா இத கீழே எழுதிக்கலாம். சப்போஸ் C டபுள் பாண்ட் O மேல எழுதிறோம் அப்படினா இந்த ப்ரோபேன் 1,3 டயால மேல எழுதிட்டு இந்த OH ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணிரோம். கீட்டோன்ல இருக்க ஆக்சிஜன் சேர்த்து H2O. சோ அத நம்ம எழுதல பிளஸ் H2O ன்னு எழுதிக்கலாம். இது நம்ம எழுதலாம் பிரச்சனை இல்ல, சைடு ப்ராடக்ட் தான். மெயின் ப்ராடக்ட் நமக்கு இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய இந்த கீட்டோன், அந்த சைக்கிளிக் கீட்டான் சொல்றோம் இல்லையா, இந்த ப்ராடக்ட் எழுதிருந்தோம்னா ஓகே. H2O எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, பட் எழுதிட்டாலும் தப்பு இல்லை.